அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாள் முழுவதும் அல்லாஹ்வுல பாதுகாப்பில் இருக்கணும், நம்ம மன அமைதி வேணும், நம்ம மறுமை நாளில் வெற்றி வேணும்னு விரும்புகிறவங்க அதற்கான என்ன வழி, அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட உம்மத் கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தொழுகை தொழுகை தொழுகை. தொழுகை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள், தொழுகை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் சொல்லி என்ன சொன்னாங்க, தொழுகை தொழுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் மிஹராஜ் பயணம் சென்று நமக்காக தொழுகை என்ன செஞ்சாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அவர்கள் மிஹராஜ் பயணம் செல்லும்போது வானவர்கள் நின்ற நிலையிலும் சஜிதாவிலும் ருக்குவிலும் இருப்பதை பார்த்த நபி அவர்கள், அதாவது தன்னோட உம்மத்தும் தொழுகணும் ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் 5 நேர தொழுகைகளை தொழுகிறோம்னு நினச்சி பார்க்கணும். அப்புறம் தொழுகாமல் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை, மன அமைதி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறது? அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, என்னோட கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், குறிப்பாக காலை தொழுகை பஜர், அது என்ன செய்யுது, சாட்சியுடன் இருக்கிறது. சூரா இஸ்ராக்கில் 17வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பஜர் தொழுகையை நிரந்தரமாக தொழுபவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வோட பாதுகாப்பில் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லை, பஜர் தொழுதவரை துன்புறுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அடித்தாலோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் குப்புற முதுகு தள்ளுவான் என்று கூறினார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வோட தூதர், பஜர் தொழுகையின் 2 ரக்காத் சுன்னத் இந்த உலகத்தில் அனைத்தை விட எனக்கு என்ன செய்தது, சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது பஜர் தொழுகை யாராவது தவற விட்டால் அவர் மிகப்பெரிய நஷ்டம் அடைகிறான்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. நூல் பார்த்திங்கன்னா முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம பஜர் தொழுகை தொழுகிறதால என்னென்ன உடல் ரீதியாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம பஜர் தொழுது பாருங்களேன், சுபஹானல்லாஹ். அன்றைக்கி பூரா உடம்பு என்ன செய்யும், ஆரோக்கியமாக இருக்கும், மன அழுத்தம் குறையும், சிந்தனை தெளிவாகும், நம்ம உடம்பு முழுவதும் உற்சாகமாக செயல்படும் இருக்கும், நம்ம வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, மறுமையில் நமக்கு என்னென்ன நன்மைன்னு கேளுங்க. அல்லாஹ்வோட பாதுகாப்பில் வர்றோம், மறுமையின் ஒளி கிடைக்குது, சொர்க்கத்தில் நுழையிறதுக்கு அது வழியாக இருக்குது. கியாமத் நாளில் திராஸில் அது அதிக நன்முடையதாக இருக்குது. அதாவது பஜர் தொழுகை நேரத்தில் அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை அதாவது இப்போ நமக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 வானவர் இருக்காங்க, முன்னை பின்னை 2 வானவர் இருக்கார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. இப்போ பஜர் தொழுகைக்கு என்ன செய்கிறாங்க, அவர்கள் என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. அப்புறம் அதுக்கு பதிலாக வேறு வானவர்கள் வருகிறார்கள். அசர் தொழுகையில் மறுபடியும் இந்த மாற்றம் நடக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவர்கிட்ட கேட்குறான், அதிகம் எல்லாத்தையும் அறிந்த ரப்பு, என்னோட அடியானை நீங்கள் எந்த நிலையில் விட்டு வந்தேன்னு கேட்டப்போ அந்த மலக்கு சொல்லுவார், உன்னோட அடியான் என்ன செய்கிறான், தொழுதுகிட்டு இருக்க நிலையில் நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறப்ப அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ நம்ம தொழுகணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக இரவில் நம்ம தூங்குறதுக்கு முன்னுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்னா, நம்ம பிடனியில் 3 முடிச்சை போடுறானா. அதாவது 3 முடிச்சை போட்ட போது நம்ம தொழுகைக்காக எந்திரிச்சால் 1 முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. பிறகு கேட்டிங்கன்னா, ஒது சேரும்போது 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுகைக்கு நின்றால் 3வது முடிச்சு விடுகிறது. இதை பார்த்த ஷைத்தான் விரண்டோடி என்ன செய்கிறான், என்னோட இப்படி நான் நாசமடைந்து விட்டேனே, இவன் தொழுது விட்டானே என்று என்ன செய்கிறான், அழுதவனாக வெளியேறுகிறான் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. மேலும் பஜர் தொழுகை ஒரு சிறந்த தொழுகை. அந்த தொழுகையில் பார்த்திங்கன்னா வானவர்கள் வர்றாங்க, அது ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த பஜர் தொழுகையை தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வோட தூதர் பஜர் மட்டும் இல்லை, தஹஜ்ஜத்து கூட என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. சொன்னாங்க, என்னோட உம்மத்திற்கு கஷ்டம் ஏற்படும் நினச்சதே நான் என்ன செய்யலை, தஹஜ்ஜத் தொழுகை கடுமையாக்கவில்லை. இப்போ பாருங்கள், அல்லாஹ்வோட தூதர் தஹஜ்ஜத் தொழுகை கடுமையாக்கியிருந்தால் எத்தனை பேரால் தொழுக முடியும், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. இப்போ பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர நிறைய பேர் பஜர் தொழுகையை நம்மளால் தொழுக முடியல. அப்போ எப்படி நம்ம தஹஜ்ஜத்தை தொழுவோம், இப்போ நினச்சி பாருங்கள். அப்போ அல்லாஹ்வோட தூதர் அவங்களோட சஹாபாக்களும் தஹஜ்ஜத் முதற்கொண்டு தொழுக இருந்தாங்க. இன்றைக்கும் மக்கால தஹஜ்ஜத் தொழுகைக்காக வாங்க சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், பஜர் தொழுகையை தொழுகக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும்.
அதாவது உலகத்தில் அதிசயத்தை விட பஜர் தொழுகை என்ன செய்யுது? மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குது. ஒருவர் பஜர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறார்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய என்ன செய்யுது? பாதுகாப்பு என்ன செய்யுது? கிடைக்குது என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. மேலும் பஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் யார் நிரந்தரமாக தொழுது வருகிறாரோ அவர் நரகத்தில் என்ன செய்யுது? சீட்டு ஹராமாகி விடுறது. அதே மாதிரி இந்த தொழுகை பஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் ஜமாத்துடன் தொழுதவருக்கு சொர்க்கம் என்ன செய்யுது? கடமையாகிட்டு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலைல பஜர் மிகவும் நம்ம அசந்து தூங்குகிற நேரம். அந்த தூக்கத்தில் நம்ம விழித்து நம்ம அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். அப்போ அந்த தொழுகை என்ன செய்யுது? ஒரு சிறப்புக்குரிய தொழுகை. அதேமாதிரி அசர் நேரம் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை பளுவு அதிகமாக இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அதை தொழுகிறோம். அப்போ இந்த 2 நேரம் தொழுகையை தொழுகிறவங்க என்ன செய்கிறாங்க? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாகி விடுகிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒரு கணவனோ மனைவியோ முதல்ல எந்திரிச்சு அவங்க உது செஞ்சுட்டு கணவனையோ மனைவியோ எழுப்புறாங்க பார்த்தீங்களா, அவங்க சிறந்தவங்க. மேலும் அல்லாஹ் மலக்குமாரை கூப்பிட்டு சொல்லுவானா, என்னோட அடியானை பார்த்தீங்களா, அவன் காலையில் தூக்கத்தையும் தன் பக்கத்தில் இருக்கிற மனைவியோ கணவரோ அவங்க படுத்திருக்கப்ப அதையெல்லாம் உதறி தள்ளி விட்டு உலக ஆசைகளை உதறி தள்ளி விட்டு எனக்காக என்னோட அடியான் தான் செய்கிறேன் தொழுகிறேன்னு சொல்லி அல்லாஹ் மலைக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவானா. அப்படி ஒரு சிறந்த தொழுகையாக இருக்குது பஜர் தொழுகை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நம்ம சிறப்பாக இருக்கணும்னா தொழுகை 5 நேர தொழுகைகள் பேணுதலாக தொழுகணும். அதில் மெயினான தொழுகை கேட்டிங்கன்னா பஜர் தொழுகையாக இருக்குது. இந்த பஜர் தொழுகையின் சிறப்புகளை சொல்கிறாங்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது. கேட்டிங்கன்னா பஜர் தொழுகையை யார் தொழுகிறாங்களோ அவங்க நய வஞ்சத்தை விட்டு பாதுகாத்து விடுவார் என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. மேலும் பஜர் தொழுகையின் இசா தொழுகையின் நன்மையையும் அதிசயத்தையும் மக்கள் தெரிந்தால் என்ன செய்வாங்க? தவழ்ந்தே என்ன செய்வாங்க? தொழுது விடுவாங்கன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட உம்மத்துக்கு சொன்ன ஒரே விஷயம், தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை விட்டு விடாது. உங்கள் பிள்ளைக்கு 7 வயசான தொழுகை சொல்லுங்கள், அவர் 9 10 வயசாயும் தொழுகவில்லை என்று அடித்தாக தொழுகை என்று சொன்னாங்க. பிள்ளைகள் மீது அதிகம் பற்று உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை விட்டு விடாது என்று. நம்ம இஸ்லாத்தில் நின்று தொழுக முடியலனா உட்காந்து தொழுதுக்கலாம், உட்காந்து தொழுகனா படுத்து தொழுகலாம், படுத்து தொழுக முடியல என்றால் சைகனையாக தொழுகலாம். ஆனால் தொழுகை ஒருபோதும் விட முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பேர் என்ன செய்கிறோம்? மிஸ் பண்ணிடுறோம். இரவில் லேட்டாக படுக்கிறோம், காலை பஜர் தொழுகைக்கு எந்திரிக்க முடியல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் பஜர் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் அதில் உள்ள நன்மைகளை இம்மை மறுமை நன்மைகளின் நலன்களையும் எங்கள் அனைவருக்கும் நீ வழங்கிடுவாயாக. இதுக்கு முன்னுக்கு தொழுகாமல் இருந்ததுக்கான எங்களை மன்னிப்பாயாக. இனி எங்கள் வாழ்வில் நாங்கள் மரணிக்கும் வரை பஜர் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் குடும்பத்தாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க குடும்பத்தார் அனைவருக்கும் நீ தந்தருள்வாய் என்று அதிகமாக நான் இந்த நேரத்தில் துவா செய்கிறேன். யா அல்லாஹ் இனி தொழுதாகவும் இருந்தவங்க இனி தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் தொழுது கொண்டிருந்தவர்கள் தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் நீ அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கிருபை செய்கிறவர்களெல்லாம் கிருபையாளனே எங்கள் துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.